Hi guys, welcome to Desvet in Basic. நம்ம டெலிகிராம் குரூப்பில் இருக்கவங்களுக்கு தெரியும் நம்மளோட ஆப்டிடியூட்ஸ் சீரிஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லோரும் அட்டன் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருந்தோம். அது இல்லாமல் தனியாக பேட்சஸும் கொடுத்துருந்தோம் 100 days சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் இருக்கவங்க எல்லாமே வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் சொல்லியிருந்தாங்க. இந்த குரூப் 4ல் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு, 23 கிட்ட வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, 23, 24 அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம வரக்கூடிய குரூப் 1 அண்ட் குரூப் 2க்கு பார்த்தீங்கன்னா நியூவாக 100 days ஆப்டிடியூட் சீரிஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி 25 கொஷின்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஎன்பிஎஸ்சியில் கேட்குற மாதிரி தான் வந்து 25 கொஷின்ஸ் வந்து டெய்லி அட்டன் பண்ணணும். ஒரு கொஷனுக்கு வந்து 2 minutes டைம் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா 25 கொஷின்ஸை வந்து 50 minutes வந்து நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு ஒதுக்கி தான் ஆகணும் இதில் சேர்றீங்க அப்படின்னா. இது ஏன் அப்படின்னா வந்து கன்சிஸ்டன்சியை வந்து டெவலப் பண்ணுறதுக்கும் அந்த குறிப்பிட்ட டைமில் வந்து நீங்கள் ஆப்டிடியூட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தான் வந்து இதை வந்து நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ இதுக்கடுத்து லாங்குவேஜ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கிலீஷில் இருக்கும், தமிழில் இருக்கும். அதே பிஓக்யூ அப்படியே தான் இருக்கும். பிஓக்யூ அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் எடுத்திங்கன்னா அந்த செட் அப்படியே 25 வருமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஒரு 5 to 6 கொஸ்டின் பேப்பர் எடுத்து அதை ஷஃபிள் பண்ணி 25 கேட்டிருப்போம். இதில் வந்து டாபிக் வைஸாக 25 வருமானா அப்படியும் கிடையாது. டாபிக் வைஸ்லாம் வராது, மிக்சடு தான் வரும். டாபிக் வைஸில் வந்து நீங்கள் 25 கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறதுக்குள்ளே ட்ரெயின் ஆகிடும். எங்கே வந்து நீங்கள் வீக் ஏரியா எங்கே வந்து ஸ்ட்ராங் ஏரியான்னு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நீங்கள் மிக்சடாக அட்டன் பண்ணும்போது தான் வந்து ஓகே நம்ம மென்சுரேஷனில் தப்பு பண்ணுறோம், இல்லை ஹெச்சிஎஃப் எல்சிஎம்மில் தப்பு பண்ணுறோம் அடிக்கடி அப்படின்றது உங்களுக்கு தோணும். அதுக்காக தான் வந்து மிக்சடாக போகிறது. அது இல்லாமல் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்றது டெய்லியும் கொடுத்துருவோம். நீங்கள் டெஸ்ட்டை அட்டன் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் வந்துடும். அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட்டும் வந்துடும். எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு மேலே யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துடும். இது எதில் நடக்கும் அப்படின்னா வந்து டெலிகிராமில் நடக்கும். இதுக்கு அடுத்து நான் ஜாயின் பண்ணுறேன், எப்படி வந்து டெலிகிராமில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துக்கோங்க. கரெக்டாக டைமிங் பேசிஸ் தான் இருக்கும். எப்போ வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம்னா கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியாது. இந்த இது பாருங்கள், ஆப்டிடியூட் வந்து ஏப்ரல் பேட்ச்சு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் டே 66 நடந்திருக்கு. ஸோ இதில் கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இருக்கும். ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு. கீழே வந்து ஆப்ஷன்ஸ் கொடுப்போம். நீங்கள் அதில் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கொஷனுக்கு வந்து 2 minutes தான். அதுக்கு மேலே வந்து அதில் வராது. நீங்கள் 2 minutesக்குள்ளே அட்டன் பண்ணி ஆகணும். லாஸ்ட்டாக 25 கொஷின்ஸ் அட்டன் பண்ணி முடிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வந்துடும். அது கூடவே வந்து அதுக்கான சொல்யூஷனும் வந்துடும். ஸோ இதுதான் நடக்கும். இப்படி தான் இருக்குமே. ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளோட டெலிகிராம் குரூப் இருக்கு இல்லையா, டெஸ்பெட் டிஎன்பிஎஸ்சி, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். இது இந்த ஆப்டிடியூட் பார்த்திங்கன்னா எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா June 15 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்னும் ஒரு 4 days இருக்குது. இதுக்குள்ளே ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் 25 இருக்குன்னா 22, 23 கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து கேரண்டி நாங்கள் தரோம். டெய்லி நீங்கள் கன்சிஸ்டன்ஸாக அட்டன் பண்ணி எங்கெங்கெல்லாம் வீக் ஏரியாஸ் இருக்கோ அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். அந்த குறிப்பிட்ட டைமில் 40 minutesனால் அவ்வளோதான். 40 to 45 minutesல அதை நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா டைம்லாம் எடுக்க தேவையே இல்லை. எக்ஸாமில் அப்படி தான் இருக்கும். டெய்லி நீங்கள் 100 நாள் அட்டன் பண்ணிங்கன்னா 2500 கொஷின்ஸ் அட்டன் பண்ணுவீங்க ஆப்டிடியூட். ஸோ இதை அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே போய்ட்டு ஆப்டிடியூட் தெரியாமல் உட்காரலாமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அது ஈஸியாக வந்துடும். நிறைய கொஷின்ஸ் வந்து பிஓக்யூ ரிப்பீட் ஆகும். அங்கே உங்களுக்கு தெரியலனாலும் இந்த கொஷனுக்கு இது தான் வரும் அப்படின்றது நிறைய இருக்குது. இந்த ப்ராப்ளம்லாம் பார்த்தீங்கன்னா லீப் இயர், நான் லீப் இயர்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் திரும்ப அட்டன் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னே வந்து மைண்டுக்குள்ளே ஸ்டோர் ஆகிடும். ஸோ ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. ஏதாச்சும் டவுட் அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் சொல்கிறோம். தேங்க்யூ.